நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எப்படியாவது மாமா வேலையில அப்படியே ஆஸ்கர் அவார்டு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே துடிச்சுன்னு இருக்காங்க. நம்ம கார்த்திக்கு அந்த பொண்ணை கண்ணில் படம் வைப்பாங்களா, பிரியா கண்ணில் மாட்டுவாங்களா, அடுத்த செகண்ட் அவங்க இருவருக்கும் கல்யாணம் நடக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகளோட சீரியல் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க அந்த பொண்ணை காட்டி இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல லட்சணமா இருக்குல்ல, அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானகி கொட்டியில கல்ல தூக்கி போட ஓடுறாங்க. ஜானகி பொறுங்க இப்பவே நீங்க போயிட்டு எல்லாம் கொட்டியா குழப்பிட்டீங்களா, ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பொண்ணும் பையனும் சந்திக்க விடணும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நாம பேசக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம போயிட்டு நூலா போட்டாதான் ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதை விட்டு நாம பேசிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒர்க் அவுட் ஆகலாம், லாஸ்ட்ல ரெண்டு பேருக்கும் மனசுதாபாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதை கேட்டதா சரி ஓகே, நீ சொல்றதை கரெக்ட் தாமா. ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு ஒரு சனியை முடிச்சு இப்பதான் அந்த வீடு ஒரு பக்கம் திருப்தியா எல்லாமே புது பெயிண்ட் ஆயிடுச்சா எப்படி இருக்கும், பளிச்சுன்னு அந்த மாதிரி வீடு பளிச்சுன்னு இருக்கு. திரும்பவும் எல்லாமே பாசப்படிச்சிட போது அந்த அஞ்சலிய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு பேசின்னு இருக்காங்க. உடனே நம்ம தலைவன் காத்தி சுத்தின்னு வந்திருக்காரு. உடனே அந்த பொண்ணு அட்டை வந்துட்டு, என்ன சார் இப்படி சுத்துறீங்க, உங்களுக்கு சுத்தவே தெரியாதா, பக்தி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சாமியை கண்ணா மூணு கரெக்டா சாமியை கும்பிட்டும் போகணும், நீங்க என்னடானா உங்க பாட்டுக்கு நார்மலா நடந்து வந்துன்னு இருக்கீங்க, என்ன பரிகாரம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நடந்த கதை, வந்த கதை, போன கதை, சொந்த கதை, எல்லா கதையும் சொல்ல உங்களோட நிலைமை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அஞ்சலியோட இடத்துல நான் இருந்தேன்னா உங்களை எப்படி பார்த்துன்னு வந்தப்ப தெரிஞ்சுமா, உங்களை அப்படியே தாங்கி இருந்தப்ப அவ மிஸ் பண்ணிட்டா, அச்சா நானும் மிஸ் பண்ணிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்ப கல்யாணம் நடக்குது தானே சுத்தின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த இடத்துல வந்து வெக்கப்பட்டுனே போறாங்க. உடனே கார்த்தி வந்து அப்படியே சும்மா துள்ளி குதிச்சு பின்னாடியே ஓடுறாரு. என்னடா நடக்குதுங்க, ரெண்டு பேருக்குள்ள காதல் வழியில ரெண்டு பேரும் உள்ள போறாங்களா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்கு. சரி ஓகே, ஏதோ ஒன்று நல்லபடியா நடந்தா நல்லதாங்க. வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கான நேரம் இப்பதான் அறிகுறி எல்லாமே காட்டுன்னு இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மேலும் 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 போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி போகுது, இவங்க வாழ்க்கை வரலாறை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. என்னடா இது தேவதா தான் கோயிலுக்கு வந்துருக்குன்னு பார்த்தா மூதியவே கூடயே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி கடந்து வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதை விட்டு இந்த இடத்துல நம்ம விழுந்துட்டோம். அதனால இந்த இடத்த ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். இந்த இடத்துல நம்ம உட்காந்து திருன்னு முடிச்சு நம்மளை யாரும் தூக்கி விடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா வாழ்க்கையில் யாரும் தூக்கி விட மாட்டாங்க. நமக்கான இடத்த நாம தான் முடிவு பண்ணணும். நமக்கான இதை நாம தான் முடிவு பண்ணி இழந்து அந்த இடத்துல இருந்து ஓடி விளையாடணும். அதை விட்டு அந்த இடத்துல உட்காந்து தான் லாஸ்ட் லைஃப் லாங் அங்கேயே தான் உட்காந்துருந்தாலும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா சொல்லிருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. அவங்க அக்கா நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களா, பரவாயில்லையக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜாலியாக பேசினிருக்காங்க. ஜாலியாக ஒரு பக்கம் குடும்பத்தோட பேசுனீங்க. இப்போ ஒருத்தர் இங்கே பார்த்தேன், அவர் எனக்கு லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ கவலையப்படாதமா, அவர் வேற யாரும் இல்லை, உங்களை இப்பயே கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தின்னு சொல்லிட்டு கூட கார்த்தியா யார் இது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக, நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக.